அவரை கண்டுபிடிச்சு நான் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். நீங்க தைரியமா இருங்க அத்தை. சரிங்க மாப்பிள. அம்மா கொடுங்க. வெற்றி, அப்பா செத்தது உண்மை இல்லனா அப்போ ஒருவேளை எங்கேயாவது உயிரோட இருப்பார்ல? கண்டிப்பா நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கலாம். அஞ்சலி, நீங்க ஒண்ணு worry பண்ணிக்காதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தையை நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. மேடம், ஏன் அழறீங்க? இது நல்ல விஷயம் தானே? அப்பா உயிரோட இருக்காருன்னா அது தெரியாம அவருக்கு காரியம் எல்லாம் பண்ணிருக்கோமே. ஐயோ ஐயோ, எல்லா சடங்கையும் பண்ணிட்டோமே. அத நினைக்கும் போதுதான் மேம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. மாமா செத்து பொழைச்சிருக்காரு நினைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவ்வளவு சீக்கிரம் சாவு அவரை நெருங்காது. மேடம், நீங்க தைரியமா இருங்க. மாமா கடைசி 2 நாள்ல எங்கெல்லாம் போனாரு, என்ன பண்ணாருன்னு விசாரிச்சாலே அவரை பத்தின ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாருங்க, மாமா எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா மேடம், 100% நாம நம்பிக்கை வச்சுக்க வேண்டாம். இல்ல மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல 2-3 டெத் நடந்திருக்கு. அதுல ஏதாவது பாடி மாறி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி மேடம் ப்ளீஸ் மேடம், சான்சஸ் இருக்குன்னு சொன்ன மேடம். நாம அதையும் விசாரிப்போம். சப்போஸ் அங்க பாடி மாறி மாமா உயிரோட இருக்காருன்னா நமக்கு சந்தோஷம் தானே. அழாதீங்க, நல்லதே நடக்கும்.